சும்மா எங்க அம்மா தூங்கின மாதிரி தான் போ. மூச்சு போட்டு என்ன இது தொலைய போச்சு. என் காலு இப்படி என் காலு கடிச்சு வச்சிருக்கே. இன்னைக்கு நான் தூங்கின மாதிரி தான். இவவாரி நல்ல வேலை இதுவும் கீழே வேலை. எடுத்துட்டேன். ஆஹா கொசுவதி தீர்ந்து போயிடுச்சு. அப்ப இன்னைக்கு ராத்திரி போல இந்த கொசுவடி நான் சண்டை போட்டு போல இருக்கே. வேற வழி இல்ல. இன்னைக்கு இந்த கொசுவடி போராடணும். சாரி ஹாரி. இந்த கொசுவை நான் விட போறதில்ல. எனக்கு தூக்கமா வருது. தூக்கம் வந்துச்சுன்னா படுக்கையில படுத்து தூக்கு ஷின்சான். கொசு அடிக்கும்போது ஏன் இப்படி டிஸ்டர்ப் பண்ற? ஓஹோ இந்த கொசு என்கிட்ட தப்பிச்சு போயிடுச்சு. பக்கத்துல என்ன கடையில போய் வாங்குறது? ரெண்டாவது தளத்துல சூப்பர் மார்க்கெட் தான் கிட்ட. இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கே. ஷின்சான் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? தூங்கிட்டு இருந்த என்ன குளிக்க எழுந்தது நீங்க தானேமா? அம்மா கொசு அடிக்கிறதுக்காக தான் அப்படி குளிக்கறேன். அதுக்கு நீ முடிச்சிட்டு என்ன பண்ண முடியும்? ஒழுங்கா வீட்டுக்குள்ள போய் ஹீமா வரைய பாத்துக்கோ. தேவையில்லாம பேசாம சூப்பர் மார்க்கெட் வண்டி ஓடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு நைட் டியூட்டி மட்டும் தானா? டே டியூட்டி இல்லையா? பாஸ் நைட் நேரத்துல தனியா நிக்கிறீங்க. உங்களுக்கு பயமா இருக்காதாக்கா? பாஸ் இந்த கொசு வந்து இல்லையா? அது வந்து கொசு வந்து கூட இல்லாம என்ன கடை வச்சிருக்காங்க? ஒரு வழியா கிடைச்சது. ஆனா விடிஞ்சுதான் போயிடுச்சு. மிஸ்டர் நோபர் இங்க பண்றீங்க? அது வந்து சும்மா காத்து வாங்கலான்னு. ஏதாவது வேணுமா? இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம். ஆமா மிச்சி எங்க காணோம்? அதான் எனக்கும் தெரியல. அவங்க வெளிய போயிருக்கான்னு நினைக்கிறேன். சொல்லாம கொள்ளாம போயிட்டாளா? இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை வரும்போது நினைச்சு சொல்லாம கொள்ளாம உங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. காலையில வந்து ஏன் இப்படி தனியா நின்னு புலம்பிட்டு இருக்கீங்க? நான் இத சும்மா மனசுக்குள்ள பேசிக்கிறேன். நீங்க தப்பு பண்ணாதீங்க. தைரியமா இருங்க மிஸ்டர் ஹாயா. இந்த கொசு அடியாமலே தூக்கத்தை கெடுத்துச்சு. கார்ல கொசு கடிக்காதீங்க.